நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் நிகழ்ச்சிக்கு சமூக ஆர்வலரும் தாவேகா ஆதரவாளருமான காஞ்சி தீனன் அவர்கள் நம் அரங்கத்துக்கு வந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் தோழர். எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பாக இருக்கும். சமூக ஆர்வலர் மற்றும் தாவேகா ஆதரவாளர். ஆமாம் தோழர். சமூக ஆர்வலராக இருக்கிறவங்க தாவேகா ஆதரவாளராக எப்படி மாறுனீங்க? சமூக ஆர்வலர் சமூகத்து மேலே யார் அக்கறை கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய ஆதரவாளராக இருக்கிறது இயல்பு தானே. இன்றைய காலகட்டத்தில் இன்றைய இளைஞர்கள், ஒட்டுமொத்த இளைஞர்கள் நேசிக்கக்கூடிய இடத்துல தாவேகா இருக்குது. அப்போ இன்றைய தலைமுறையை சீர்தூக்கி பார்க்குற இடத்துல தாவேகா இருக்கிறதுன்ற அடிப்படையில் என்னுடைய மனநிலையும் தாவேகாவை நோக்கி போகுது. மக்களுக்காக பாடுபடுறாரு அவருன்னு சொல்றீங்களா? உறுதியா. இதுல என்ன அடிப்படையில் சொல்றீங்க? எல்லா அடிப்படையிலையும். எந்த அடிப்படையிலனா இப்போதான் இயக்கத்தை கொண்டு வந்திருக்காரு. தொடர்ந்து மூத்த நிர்வாகிகள்லாம் இந்த இயக்கத்தை நோக்கி மிக அரசியல் பாரம்பரியம் உள்ள அனுபவம் வாய்ந்த மூத்த நிர்வாகிகள்லாம் தாவேகாவை நோக்கி படையெடுத்துட்டு வராங்க. இப்போ முதல் கட்டமாக அவர் அவருடைய கட்சியை பலப்படுத்திக்கிட்டு திமுகவினுடைய ஊழலை அம்பலப்படுத்துகிற பணிகளை செய்கிறாரு. குறிப்பாக யார் ஆளுகின்ற கட்சி, ஆளுகின்ற அதிகாரம் உள்ளவர்களை உறுதியாக நின்று எதிர்க்கிறாங்களோ அப்போது அவங்க மக்களுக்காக நிற்கிறாங்கன்றது நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். திமுகவின் எந்த ஊழலை அவர் அம்பலப்படுத்தினார்? கனிம கொள்ளையை பற்றி பேசுகிறாரு. கனிம கொள்ளையில் பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல் அப்படின்றத பேசியிருக்காரு. குருட்டாம்போக்கில் சொல்றது மேட்டர் கிடையாது. அண்ணாமலையும் பெட்டி பெட்டியாக கொண்டு போய் வச்சாரு. சரி, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு விடை தெரியல. விஜயுடைய அரசியல் நகர்வு நீங்க ஊழலை ஒழிப்பதற்காக அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, கரெக்டு. செங்கோட்டையன் ஊழல் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்டவர். சரி, கோர்ட்டினால் தண்டிக்கப்பட்டு மீண்டும் அவங்க அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை நீக்கினாங்க. அது கவர்மெண்ட் வரும்போது அந்த கேஸை போடுறது எடுத்து. அப்ப ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டு நீக்கப்பட்ட ஒரு செங்கோட்டையனை இப்ப கட்சியில சேர்த்திருக்காரு. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்தியாவிலேயே முதல்வராக இருக்கும் பொழுது ஊழல் குற்றச்சாட்டில் தண்டனை பெற்றவர் ஒரே ஒருத்தர் தான், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். கண்டிப்பா அந்த கட்சியை சார்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி அவரு. நீக்கப்பட்டு இப்ப தாவேகாக்கு வந்திருக்காரு. இவர் எப்படி ஊழல்வாதிகளை கூட வச்சுட்டு ஊழல் ஒழிப்பாரு? ஐயா, இப்போ உங்களுடைய கேள்வியிலே பதில் சொல்லிட்டீங்க. அந்தந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அவர்கள் அந்த குற்றச்சாட்டை கொண்டு வருவாங்க, அவங்க வழக்கு பதிவாங்க. மறுபடியும் அவங்களுக்கு அதிகாரம் வரும்போது அதை திரும்ப பெற்றுவாங்கன்ற மாதிரி நீங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சுங்க. இன்றைக்கு அந்த தகவலை தோழர் உங்க கேள்வியில அதை சொன்னீங்க. ஆனா இன்றைக்கு இடி அப்படின்ற ஒரு விவகாரத்தை நடுவண் அரசு வச்சுக்கிட்டு, அதுக்காக நான் ஊழல் இல்லாத கட்சின்னு நான் திமுக சொல்ல வரல. ஆனா இந்திய தேசம் முழுவதும் அந்த நடுவண் அரசு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாநில அரசுகளை எந்த அளவுக்கு அவங்க நெருக்கடி கொடுத்து அவங்களுக்கு வாலாட்டுறதுக்கு நிலைக்கு அந்த கட்சிகளை கொண்டு வராங்கன்றத நீங்க பார்க்கணும். அப்போ அம்மையார் கடந்த காலங்களில் மோடியா லேடியா அப்படின்றத மிக பகிரங்கமாக பேட்டி கொடுத்தவங்க. அதை கடைபிடிச்சு அவங்க அந்த அரசியல் செஞ்சவங்க. எந்த சூழ்நிலையிலையும் அவர்கள் கூட்டணியில் வேணால் அந்தந்த காலகட்டங்களில் நடுவண் அரசு கூட இருக்கலாமே தவிர அந்த கூட்டணி தலைமைக்கு அவர்கள் கட்டுப்பட்டு மக்கள் விரோத செயல்பாட்டில் அவங்க ஈடுபடலை. அப்போது ஒரு நடுவண் அரசை எதிர்க்கக்கூடிய துணிவு இருக்கும்போது அந்தந்த காலகட்டங்களில் ஒரு வழக்குகள் புனையப்பட்டு அவங்க சாதகமாக இருக்க சூழலில் அந்த வழக்கில் அவர்களுக்கு எதிரான தீர்ப்பு வாங்குறாங்க. அதனால யாருக்கு தீர்ப்பு வாங்குறாங்க? அம்மையார் மேல எதிரான தீர்ப்பு தான். இப்போ நம்ம அம்மையாருடைய வழக்கு 1996 சுப்பிரமணிய சாமி மூலமாக கண்டிப்பா போடப்பட்ட வழக்கு. சரி தோழர். அதுக்கப்புறம் திமுகல அந்த கேஸ்ல கேவிட்ல பேராசிரியர் அன்பழகனும் பெட்டிஷனரா போறாங்க. இது கிட்டத்தட்ட 96 போட்ட வழக்கு. அப்ப பிஜேபி எல்லாம் கவர்மெண்ட் கிடையாது. இல்ல நடுவண் அரசு ஆதிக்கம் அப்படின்னு சொல்லும்போது நான் பிஜேபி மட்டும் சொல்ல வரல. அதிகாரமிக்கவர்கள் அந்த காலகட்டங்கள்ல வராங்க போறாங்க. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, ஜெயலலிதாவுடைய வழக்குல பிஜேபி தலையிடனால தான் குற்றவாளின்னு அறிவிச்சாங்கன்ற மாதிரி சொல்றீங்க. சரி, அது கிடையாது. அவங்க மேல போட்ட வழக்கு 96. கிட்டத்தட்ட அது ஒரு 20 வருடங்கள் கழித்து தான் தீர்ப்பு சொல்றாங்க. கண்டிப்பா. அப்ப அந்த வழக்குல ஊழல் குற்றவாளின்றத டிக்ளேர் பண்றாங்க. குன்கா அவர்கள் டிக்ளேர் பண்ணி தண்டனை அறிவிச்சு முதல்வர் பதவி போய் அவங்க சிறை தண்டனை அறிவிச்சு அப்புறம் பெயில்ல வெளியில வராங்க. இன்னொரு கோர்ட் நீதிபதி அவங்கள ஜாமீன்ல
குற்றமற்ற வந்து சொல்றாங்க. மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்ல போய் திரும்பி தண்டனை உறுதியாகுது. உறுதியாகும் பொழுது அம்மையார் இறந்துடுறாங்க. ஜெயலலிதா அந்த இவங்க சசிகலா அவர்கள் அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில வந்தாங்க. சசிகலா அவர்களும் இளவரசி அவர்களும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவங்க ஜெயிலுக்கு போனதோ தண்டனை பெற்றதை நான் வந்து உங்களுக்கு குறிப்பிட்டது எதுனா, ஊழல்வாதி திமுகவை எதிர்க்கிறாரு அப்படின்னா திமுக மீது வந்து குற்றச்சாட்டு தான், குற்றவாளின்னு எங்கேயும் தீர்ப்பு வரல. குற்றவாளின்னு அவங்களுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அப்ப அந்த கட்சியில உள்ளவங்களை வந்து சேர்த்திருக்கும் போது எப்படி ஒரு ஊழலை ஒதிப்பார்? ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, திமுகவை மட்டும்தான் இவர் வந்து திட்டுறாரே தவிர மற்ற எந்த கட்சியுமே இவர் வந்து திட்டுறது இல்லை. திட்டுறதுன்னா சும்மானா கூட எதுவுமே அவங்கள பத்தி பேசுறது இல்லை. அப்ப இவருடைய நோக்கம் என்ன? திமுக மட்டும்தான் இவருக்கு எதிரியா, மற்றவங்க எல்லாம் அவருக்கு நண்பர்களா? இல்ல யாரு சொல்லி இவர் கட்சி ஆரம்பிச்சு திமுக எதிர்க்கிறார், சிறுபான்மை ஓட்டை பிரிக்கிறதுக்காக வந்திருக்காரா? இல்ல இப்படியான ஒரு டவுட் வருது இல்ல. கண்டிப்பா உங்களுக்கு வினா நியாயமானது. ஆனா யார் நல்ல ஒரு ஆற்றலோடு வந்து அரசியல் பண்றாங்களோ அவர்கள் வந்து ஒரு கட்சியுடைய பி டீம் அப்படின்னு சொல்றது வந்து தமிழக அரசியலில் அவங்களை பலவீனப்படுத்துறதுக்கான தொடர்ச்சியா நடக்கக்கூடிய செயல்பாடுன்றது உங்களுக்கு தெரியும். கடந்த காலங்களில் பல்வேறு கட்சிகளை வந்து பி டீம் சொன்னாங்க. இப்போ வந்து தாவேக தலைவர் விஜய் அவர்களை பி டீம்னு சொல்றாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, யார் வந்து இளைஞர்களை மதுவுக்கு ஆக்கியிருக்கிறாங்க, யார் கனிம கொள்ளையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இப்போ ஒரு பெருமழையில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலங்களில் வந்து கட்டப்பட்ட அந்த ஒரு மேம்பாலம் வந்து வெள்ளத்தால் அடிச்சுட்டு போச்சு. ஆக நேரடியாக இருக்கக்கூடிய சமகால அரசியலை அவர் பேசுகிறாரு. அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். அதே போல் எந்த அரசியல் கட்சியும் ஊழலற்ற அல்லது ஊழல் குற்றச்சாட்டே இல்லாத அரசியல் கட்சின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்களுக்கான நீதியை வந்து பெற்றிருக்கிறாங்க தான் சொல்லணும். இதுக்கு மேலே நம்ம வந்து நீதித்துறையை நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கான நீதியை பெற்றிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து எடுத்துக்கிட்டா, கனிம கொள்ளை அண்டு மணல் மற்ற இதெல்லாம் இது வந்து இப்போ நேற்று இல்லை, எல்லார் ஆட்சியிலையுமே இது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இதை வந்து ஷார்ட் அவுட் பண்றதுக்கான முயற்சிகள் அந்தந்த ஆட்சி அதிகாரத்தில் வரவங்க தான் எடுக்கணும். அதே போல மது அப்படின்னு நீங்க சொன்னீங்க, இந்த டாஸ்மாக்ன்றதை உருவாக்குனதே வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் முத அதை வந்து சிக்னேச்சர் போட்டு ஆரம்பிச்சு வச்சார். அதுக்கப்புறம் அதை வந்து ப்ராப்பரா வந்து அரசுடைமை ஆக்குனது வந்து முதல்வர் அம்மையார் அவர்கள். அப்ப இது ரெண்டையுமே உருவாக்குனது அவங்க, அதை வழி நடத்திட்டு தான் இவங்க இருக்கிறாங்க. சரி, அப்ப இவங்க வந்து இதுக்கும் திமுக தான் காரணம்ன்றதுல எந்த வகையில இல்ல இப்போ வழி நடத்துறாங்க, அதை பின்தொடர்றாங்கன்னு சொல்ல வர்றீங்க. அதாவது அவங்க வந்து அரசே நடத்தினா அரசுக்கான வருவாய் நேரடியாக கஜானாக்கு வரும். இது வந்து தனியாருக்கு வந்து சில லட்சங்களுக்கு அந்த மது கடைகளை வந்து ஏலம் விடுற பேரில் ஏலம் விட்டுட்டு பல கோடிகளை வந்து ஊழல் பண்ணக்கூடாது. நேரடியாக வந்து மது கடைகளில் வரக்கூடிய வருமானம் அரசுக்கு வரணுன்றதுக்காக அதிமுக ஆட்சியில் உருவாக்கினாங்க. ஆனால் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படியாப்பட்ட செயல்பாடுகள்லாம் இன்றைக்கு எந்த ஆட்சியில மேலோங்கி இருக்கிறதுன்றதையும் நம்ம நீங்க சொல்ற குற்றச்சாட்டு கரெக்ட். பாட்டிலுக்கு 10 ரூபாய் 2 ரூபாய் இருந்துச்சு அதிமுக ஆட்சியில, 3 ரூபாய் ஆச்சு, இங்க 10 ரூபாய் ஆயிடுச்சு. 2 ரூபாய் இருந்துச்சா இல்ல 5 ரூபாய் இருந்துச்சா? இல்ல இருந்தது. அது வந்து எனக்கு கண்டிப்பா 2 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு மது எடுத்துக்கிற நாங்களே அப்ப செய்தி போட்டுருக்கோம். அது சரி தோழர். இப்ப எனக்கு மது எடுத்துக்கிற பழக்கம் இல்ல, அதன் அடிப்படையில கிடையாது. சொல்றது என்னன்னா, அந்த நேரத்துல வந்து ஒரு நாளிதழ்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அந்த செய்தி நான் போட்டிருக்கேன். அதன் அடிப்படையில தான் சொல்றேன். கடந்த 10 ஆண்டுகள் அவங்க ஆட்சியில இருந்தனால 2 ரூபாய் இருந்தது. இல்ல ஏதோ ஒன்று இடங்கள்ல இருந்தது. அரசுக்கு போகுது, அமைச்சருக்கு போகுதுன்றது பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அதுக்கான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. நம்ம சொல்லலாம் 10 ரூபாய் செந்தில் பாலாஜிக்கு போகுது. அப்ப தோழர் இல்லன்றது தோழர் இல்லன்னு சொல்ல வரல. 10 ரூபாய் வாங்குறாங்கன்றது உண்மை. அது வந்து அதை எப்படி ஒழிக்க முடியும்? இப்ப பில் கொடுன்றாங்க. இப்ப அவங்களே அரசாங்கமே ஆணை போட்டிருக்காங்க, பில் கொடுங்க, நீங்க பாட்டில ரிட்டர்ன் வாங்குங்க, நிறைய என்னென்னமோ போட்டிருக்கிறாங்க. இது வந்து மதுவை தாண்டி போற ஒரு விஷயம்ன்றனால இது ஆரோக்கியம் இல்லையான்றனா நம்மளை கேட்டால் அது ஆரோக்கியம் இல்லாது. ஆனா அரசுக்கு வருவாய் வர தரக்கூடிய விஷயங்களை எந்த அரசும் நிறுத்த மாட்டாங்க. இப்ப விஜயே அவர்களே வந்து தமிழ்நாட்டில் வந்து மதுவை பூரணமாக ஒழிப்பேன் அப்படின்னு அவர் எந்த இடத்துலையும் இது வரைக்கும் சொல்லலை. கண்டிப்பா அப்படி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா, பாண்டிச்சேரியில் போய் இதை சொன்னாருன்னா அங்கே ஒண்ணுமே நடக்காது. பாண்டிச்சேரியுடைய முழு வருமானமே மதுவை நம்பி மட்டுமே இல்லையா? பாண்டிச்சேரியுடைய வருமானம் மதுதான். கோவாவில் போய் மதுவை ஒளி பண்ணாலும் திட்டுவாங்க, அங்கேயும் வருமானம் மதுதான். அப்போ பேசிக்காக அங்கே இருக்கும்போது அதை ஒழிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. இப்போவே இந்த மது இருக்கும்போதே கஞ்சா இதெல்லாம் இப்போ அதிகமாயிருச்சுன்னு சொல்கிறோம். அதை கவர்மெண்ட்டும் பிடிச்சிக்கிட்டும் இருக்காங்க. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 780 கிலோ கஞ்சா வந்து பிடிச்சதை அழிச்சாங்க சரி தமிழக காவல்துறையினர்.
அப்ப ஒரு பக்கம் வித்தாலும் ஒரு பக்கம் அழிக்கவும் செய்றாங்க, பிடிக்கவும் செய்றாங்க. முற்றிலும் ஒழிக்க முடியுமானா அது எந்த ஆட்சி வந்தாலும் ஒழிக்க முடியாது. கண்டிப்பா. அது வந்து பாசிபிலிட்டியே கிடையாது. ஊழலை ஒழிக்க முடியும்னாலும் அதுவும் பாசிபிலிட்டி கிடையாது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அப்போ ஆட்சியாளருக்கு தேவையில்லை தோழர். இல்ல ஆட்சியாளர் தேவைன்னா இப்போ நீங்க மதுக்கடையை தாவேக்கா வந்து ஆட்சிக்கு வரும்போது ஒழிச்சிடுவாங்களான்ற கேள்வியை நீங்க முன்வைக்கிறீங்க. அதுக்கான கால சூழல் வரும்போது கண்டிப்பாக அதை வந்து தேர்தல் அறிக்கையில கண்டிப்பா கொண்டு வருவாங்க. இப்ப 2014 அதாவது முழுமையா தொடர் மன்னிக்கணும், முழுமையா வந்து ஒழிக்க முடியலாலும் கூட படிப்படியா அதை வந்து குறைக்கிறதுக்கான விஷயத்தை, ஏன்னா இது உளவியல் ரீதியாக வந்து மருத்துவத்துறை என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு முழுவதுமாக நம்முடைய இளைஞர் சமூகம், தமிழ் சமூகம் இன்றைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கு. உடனடியாக அதை நிறுத்தினா மனதளவில் அவங்க வந்து எல்லாருமே பல இளைஞர்கள் மனநோயாளி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்றதை வந்து அந்த மருத்துவ அறிக்கை சொல்லுது. அதன் அடிப்படையில் இளைஞரை சீர்கெடுக்குது, தமிழ் சமுதாயத்தை சீர்கெடுக்குது அப்படின்னும் போது உறுதியாக தாவேக்கா கண்டிப்பாக படிப்படியாக அதை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அது கரெக்ட். எடுக்கிறதா இருந்தால் சந்தோஷமான விஷயம் தான். பட் ஆனால் இதை முற்றிலும் ஒழிக்க முடியாதுன்ற. ஏன்னா 2016 தேர்தலில் வந்து கலைஞர் அவர்கள் கொடுத்தது நான் பார்த்தீங்கன்னா முற்றிலும் மதுவை ஒழிக்க போகிறதா அறிக்கை கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த தேர்தலில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு சராசரி கொஞ்சம் விகிதத்தில் தான் தோல்வியை தழுவினாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 800 கடையை மூடினாங்க. திரும்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஆட்சிக்கு வந்தப்போ 775 கடைகளை மூடினாங்க. மேலும் இந்த ஹைவேல உள்ள கடைகள்லாம் எடுத்தாங்க. அதனால குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்கன்னு சொல்லி இப்போ இந்த அரசாங்கமும் படிப்படியான அந்த சூழலை உருவாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இதை முழுமையாக ஒழிக்க முடியும்னா அது யாராலையுமே ஒழிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி உளவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னும் போது இது கொஞ்சம் பார்த்து அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. மதுவே இல்லாத குஜராத்தில் கூட திருட்டுத்தனமாக மது விற்க தான் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மதுவை முற்றிலும் ஒழிக்க முடியுமான்றது அது இளைஞருக்கு கையில் தான் இருக்குது. நாங்கள் குடிக்க மாட்டோம்னு என்னைக்கு எல்லா இளைஞரும் முடிவு பண்ணுறாங்களோ அப்போ தான் நகை கடையில் வந்து நகை விற்கிறான். கிராம் இன்னைக்கு கம்மியாக இருந்தது, இன்னைக்கு ஒரு பவுன் 1,07,000 ரூபா 10,000 ரூபா வந்துருச்சு. எல்லா லேடிஸும் ஒற்றுமையாக சேர்ந்து நாங்கள் நகையே வாங்க மாட்டோம்னு ஒரு மாதம் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா இந்த 1,07,000 ரூபா என்ன ஆகுனா திரும்பி 50,000 ரூபாய்க்கு வந்து நிற்கும். வியாபாரமே அவங்களாம் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா அதே தான். இளைஞர்கள்லாம் முன்னிறுத்து நாங்கள்லாம் குடிக்க மாட்டோம் இனிமேட்டு அப்படின்னா எந்த அரசாங்கமும் மது கடையை நடத்தாது. கடை காலியாக இருக்குது, யாருமே வாங்கலாம், என்ன ஆகும்? போனியாவாத கடையை வியாபாரம் பண்ண முடியுமா? சேம் ஆஸ் இட் இஸ். அதே தான். இல்லை சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது அதிகாரம் உள்ளவர்கள் இப்போ ஒரு பெத்த தகப்பனால தன்னுடைய பிள்ளைகளை வந்து நெறிப்படுத்தி வளர்க்க முடியாதுன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லை. அதே போல தான் இது வந்து ஒரு கசப்பான நிகழ்வுன்னு நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் கூட நகை சொன்னீங்க, இந்த நகையை இவ்வளோ விலை அப்படின்னும் போது இதை அரசாங்கம் நினச்சா கண்டிப்பாக அதுக்கான வரி விகிதங்களை குறைச்சி பண்ணலாம். அதாவது மக்களுக்கு வந்து அரசு மேலே நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால தான் பெண்கள் வந்து நகையை நோக்கி போகிறாங்க. அவங்களுடைய முதலீடுகளை வந்து எந்த வணிகத்திலையோ அல்லது வங்கிகளை டெபாசிட்டாக போட்டால் அதுக்கு உரிய வட்டி விகிதங்கள் கிடைக்கல. ஆனால் இந்த தங்கத்தில் முதலீடு போடுறது நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்குது. வட்டி விகிதங்களுக்கு விட வந்து இதுக்கான விலை ஏற்றங்கள் அதிகமாக இருக்குது. அப்போது எல்லாமே வந்து இந்த நுகர்வோர் தங்கத்தை நோக்கி போகிற காரணம் வந்து ஆட்சியாளர்கள் தான். அதே போல இளைஞர்கள் இன்னைக்கு தங்கத்துக்கு யாரு நடுவனாக கூட இருக்கலாம். ஆட்சியாளர்கள் நான் பொதுவாக சொல்ல வரேன். தங்கத்தை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுடைய வரிகள்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட், எல்லாம் மத்திய அரசு, நடுவண் அரசு, அதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல தமிழக அரசு பொறுத்தவரையிலும் இந்த மது பிரச்சனையை பற்றி நம்ம பேசணும். ஆக ஒரு தேர்தல் அறிக்கையில் மூத்த அரசியல் அனுபவம் வாய்ந்த கலைஞர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் முழுவதுமாக மது விலக்கை நான் அமல்படுத்தும் சொன்னதனுடைய காரணத்தின் பின் விளைவாக சராசரி கொஞ்சம் ஒரு குறைச்ச ஓட்டில் அவர்கள் ஆட்சி இழந்தாங்கன்னு சொன்னீங்க. அப்போது இதெல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சமூகம் இன்றைக்கு டேட்டா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உள்ளங்கைக்குள்ளே வந்துருச்சு. இன்றைக்கு எல்லாமே கணினி மயமாக்கப்பட்டிருக்கு. பல்வேறு வலைதளங்கள் இருக்குது. பகிரி போன்ற அதை பகிரி என்னக்கூடிய வாட்ஸ்அப் போன்ற செயலிகள்லாம் இன்றைக்கி இருக்கிற காரணத்தினால எல்லாமே கை அடக்கத்தில் உலகமே வந்து கை அடக்கத்துக்குள்ளே வந்துச்சு. அப்போது ஒரு அரசியல் கட்சி தலைவர் தாவேக்கா அவர் வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து முழுவதுமாக நாங்கள் மது ஒழிப்போம்னு சொல்லிட்டு தன்னுடைய வாக்கை வந்து அவர் சரிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆக இல்ல, என்னுடைய பேசுறேன், எனக்கு பேச வாய்ப்பு சொன்னா அவருடைய வாக்கு சரிஞ்சிரும் நீங்க தோழர் தான் சொன்னீங்க அந்த கருத்து. ஆக தன்னுடைய பிள்ளைக்கு தகப்பெல்லாம் என்னைக்கு அவர் உருவாகிறாரோ தோழர், ஒரே நிமிஷம் தோழர், தன்னுடைய பிள்ளைன்றது நான் எதை சொல்ல வரேன்னா, இந்த அரசுக்கு முதல்வர் கட்டில முதல்வர் அது நாற்காலியில் என்னைக்கு தாவேக்கா தலைவர் உட்கார்றாரோ அன்றைக்கு மக்கள் நலன் கருதி 5 ஆண்டுகளில்
முழுவதுமாக அறிக்கையில கொடுக்கலனாலும் கூட தன்னுடைய இளைஞர்கள் மீது தன்னை நம்பியிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்வின் மீது அக்கறை கொண்டு அதை அந்த 5 ஆண்டுக்குள்ள முழுசுமாக ஒழிச்சு கொடுப்பாரு. இதை நான் வந்து இந்த இடத்துல வந்து ஆணித்தரமா முன்வைக்கிறேன். அப்போ அவர் முதல்வர் ஆயிடுவாருன்றீங்க? உறுதி, அதுல என்ன சந்தேகம் இருக்கு? இப்போ ஊழல்னு சொன்னீங்க. இப்போ ஒரு அரசை வந்து ஒரு 1000 ரூபாய் ஏமாத்தினாலும் ஊழல் தானே. நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருளுக்கு உண்டான ஒரு வரியோ எதையோ கெட்டாம நீங்க வந்து மறைத்து வாங்கி அதுக்கப்புறம் அந்த அரசு அதை கண்டுபிடிக்கும் போது அது ஊழல்ல தானே வரும். ஆமாவா இல்லையா? கண்டிப்பா. அப்ப விஜய் அவர்கள் ஒரு கார் வாங்கினார். நீங்க அது இப்போ படிச்சிருப்பீங்க, நீங்க சமூக ஆர்வலர். அந்த காரை வாங்கி பாண்டிச்சேரி ஸ்டேஷன்ல வாங்கி அதை வந்து ஒரு 3 லட்சம் ரூபா டாக்ஸ் கட்டாம அதை வந்து இது பண்றாரு. அதுக்கப்புறம் அதுக்கு நோட்டீஸ் அனுப்பி கேட்குறாங்க, நீங்க ஏன் அதை 3 லட்சம் ரூபா டாக்ஸ் கட்டல, என்னால கட்ட முடியாது அப்படின்றாரு. திரும்பி கோர்ட்டுக்கு அந்த கேஸ் போய் கோர்ட்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆகுது. என்ன சொல்றாங்கன்னா, ஏன் நீங்க அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி பணம்லாம் கட்ட முடியாத, உங்களால கட்ட முடியாதா, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, தவறு பண்றீங்க, அதை கெட்டுங்க அப்படின்னு கோர்ட்டு ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் அது மேல்முறையீடு வேற போனார். மேல்முறையிலே அந்த பணத்தை கெட்ட சொல்லிட்டாங்க. சரி. அப்ப அவர் 200 கோடி 300 கோடி 500 கோடி விட்டு வராருன்னு சொல்ற பட்சத்துல 3 லட்சம் ரூபாய் ஏன் அவரால் கட்ட முடியாதா? சொல்லார். இப்போ இந்த அது ஊழல்ல தானே. இப்போ நீங்க வந்து நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வந்து ஊழல்வாதின்னு வந்து ஏற்கனவே அம்மையார சொன்னீங்க. இப்போ வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சொல்றீங்க. அது ஊழல்ல தானே வரும்னு சொல்றாங்க. ஊழல்ல தான் வரும் தோழர், ஊழல்ல வர்றதாக இருக்கட்டும். ஆக ஒரு நீதிமன்ற உத்தரவுக்கு வந்து கட்டுப்படணுன்றது உங்களுடைய கருத்து. இப்போ திருப்பரங்குன்றம் ஒரு நீதியரசர் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. அந்த உத்தரவுக்கு இந்த நாள் வரை சமூகம் நல்லிணக்கம் காரணமாக, ஏன்னா இது வந்து பெரியார் மண்ணுன்றதை நம்ம உணர்ந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த அரசு, அது இந்த அரசுக்கு பாராட்டு கூட என்னால் நான் தெரிவிப்பேன் வெளிப்படையாகவே. அதை அந்த நம்மளுடைய மத நல்லிணக்கம் எந்த இடத்துலையும் பாதிக்கப்படக்கூடாதுன்ற அடிப்படையில் அதை நடைமுறைப்படுத்தாத, ஏற்கனவே கடந்த 100 ஆண்டுகளாக எங்கே அந்த தீபம் ஏற்றப்படுதோ அந்த இடத்துல தீபத்தை ஏற்படுத்தி எந்த ஒரு சலசலப்பு இல்லாத இன்றைக்கு அந்த நிகழ்வு வந்து கொண்டு போயிருக்காங்க. அப்போது அந்த நீதிமன்றத்தை மீற வேண்டிய இடத்துல அந்த உத்தரவு நீதிமன்ற உத்தரவாக இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆட்சியாளர்கள் நடக்க வேண்டிய நிலைமை இருக்குது. அதே போல தான் அன்றைக்கு தாவேகா தலைவர் விஜய் இருக்காருன்னா முழுவதுமாக அவர் வந்து சிஇ படிச்சுட்டு ஆடிட்டர் வேலை அவர் பார்க்கல. அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவர்கிட்ட பணியாற்றக்கூடிய அவர்கள் இது 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 வரி விதிப்பில் வரும் வராது அப்படி போன்ற ஒரு சில கருத்துக்களை அவர்களுக்கு கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் அந்த பொருளை வாங்கியிருப்பாங்க. சரி, ஒரு நிமிஷம் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இல்ல, அவர் பேர்ல தான் நோட்டீஸ் கொடுக்குறாங்க அந்த கஸ்டம்ஸ்ல இருந்து. ஆனாலும் அதை வந்து ஒரு இன்னும் கூட அவர் வந்து மேல்முறையீடுக்கு அடுத்தடுத்த முறையீடுக்கு போய் அதை வாதாடலாம். ஆனா ஒரு 3 லட்சம் ரூபாய் பிரச்சனை, இதை எதுக்கு நம்ம வந்து பெரிதாக்கணுன்ற அடிப்படையில் அவரு அந்த பணத்தை கட்டிட்டு அடுத்த கட்டத்துக்கு கடந்து வந்துட்டாரு. ஆக நீங்க ஒரு தனிப்பட்ட நபர் தன்னுடைய உழைப்பில் வாங்கின அந்த ஒரு பொருளுக்கு நீங்க வரி கட்டலைன்றதை வந்து நீங்க குற்றச்சாட்டா சொல்ல வர்றீங்க. ஆனா ஒட்டுமொத்த மக்களுடைய வரி பணத்தில் பல கோடிகள் கட்டி பணம் போட்டு கட்டின அந்த பாலங்கள் நேருக்கு நேராக இடிஞ்சு விழுது, அது வந்து குற்றச்சாட்டு இல்லையா? அதுல ஒரு பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டதுன்னா அது வந்து அதுக்கு ஒரு தனி கேஸ் போட்டு அது போய்கிட்டு இருக்கு. நான் சொல்ல வர்றது, இப்ப நான் வந்து நேர்மையானவன் சொல்லும் போது அந்த நேர்மைக்கு உண்டான சின்ன விஷயங்கள் தான். நான் வந்து இந்த விரல் இப்படி உங்களை நீட்டும் போது இந்த விரல் என்ன பார்க்கணும். அப்ப நான் உங்களை சொல்லும் போதுமே நான் கரெக்டா இருந்துக்கணும். இப்ப மாஸ்டர் படம் ஷூட்டிங்ல இடையில எதுக்கு விஜயை கூட்டிட்டு போனாங்க அமலாக்கத்துறை? அவர் சரியானபடி டாக்ஸ் கட்டல அப்படின்னு இவ்வளவு டாக்குமெண்ட் கொண்டு போய் தான் அவரை வச்சு விசாரிச்சு விசாரணை அடிப்படையில சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட தான் அந்த ஃபைலை வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறார். இது வந்து ஒரு பிஜேபியோட ஒரு அஜெண்டான்னு வச்சுக்கோங்க. அஜெண்டா, ஓகேங்களா? எல்லா ஊரும் எல்லா மாநிலத்திலும் நடக்கிற விஷயம் இது. இல்ல, நான் சொல்லிடுறேன் நடக்கிறது விஷயம். அந்த அமலாக்கத்துறையும் விஜயை கொண்டு போய் விசாரிச்சதுக்கு அப்புறம் அவர் மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லை, நாங்க விட்டுட்டோம்னு இது வரைக்கும் சொல்லல. விஜயும் என்ன அமலாக்கத்துறை விசாரிச்சாங்க, என் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லல. அந்த ஒரு ஃபைல் அப்படியே இருக்கு அமலாக்கத்துறையில இருக்கு. எப்ப வேணாலும் அதை புரட்டுவாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து திமுகவை எதிர்க்கிறேன், திமுக ஊழல் கட்சின்னு சொல்லும் போது விஜயுடைய ஸ்டாண்டு வந்து ஒருத்தரை நோக்கி போகும்போது நான் என்ன சொல்றேன்னா, திமுகவுக்கும் விஜய்க்கும் உண்டான மோதல் எங்க இருக்கு சினிமா துறையில இருந்து வந்துச்சான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது, ஜீரோ தான். 2021 கருப்பு சிவப்பு சிம்பிள் இது, அதாவது கலர் உள்ள சைக்கிள்ல போய் ஓட்டு போட்டாருன்னு ஆதவர்ஜனாவே மீட்டிங்ல பேசுறாரு. எங்க தலைவர் உங்களுக்காக ஓட்டு போட்டாரே, உங்களுக்கு நன்றி இல்லையான்னு கேட்கிறாரு. அப்ப சரி, ஓகே, 21லயே கலைஞர் திமுக தான் ஓட்டு போட்டிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா அவர் மறுப்பே தெரிவிக்கல விஜய்.
ஏங்க நான் போடலன்னு எந்திரிச்சு கூட சொல்லலை. சரி. அப்போ மறுப்பு தெரிவிக்கல. அப்போ இவர் ஓகேன்னு சொல்லி ஓட்டு போட்ட ஒரு கட்சியை வந்து இப்போ திடீர்னு ஊழல்னு சொல்றாருன்னா இவருக்கும் அதுக்கும் டேம்ஸ் என்ன ஊழலை இப்போ அவர் வந்து கண்டுபிடிச்சி வெளி மக்களுக்கு தெரியப்படுத்தினார். ஆல்ரெடி ஊழல் தண்டிக்கப்பட்ட கட்சியை பற்றி ஏன் இவர் விமர்சிக்க மாட்டாரு? இப்போ பிஜேபி வந்து கொள்கை எதிரின்றாரு, பட் கரூர் சம்பவம் முன்னாடி வரைக்கும் விமர்சிச்சார். அது கூட சும்மா 2-3 விஷயம் பண்ணுவார். இப்போ நீங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம், சாரு, இன்னும் ஒரு 4-5 விஷயங்கள் எதுக்குமே அவர் குரல் கொடுக்கவே இல்லையே. இப்போ அரசியலில் வந்துட்டா நீங்க வந்து கொள்கை தலைவரா அவர் வச்சிருக்கிற 5 பேருமே யாருன்னா உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்லை. அஞ்சலி அம்மாள் மக்களுக்காக களத்தில் நின்று இரவு பகல் பாராமல் போராடிய மிக முக்கியமான தமிழகம் பெற்றெடுத்த ரொம்ப முத்துக்கள்னு சொல்லலாம். அந்த மாதிரியானவங்கள தான் அவர் கொள்கை தலைவரா வச்சிருக்காரு. இதுவரை எந்த கட்சியுமே ஒரு பெண்களை நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கும்போது அவங்கள வச்சிருக்கிறது நல்ல விஷயம். ஆனா அவர் வைத்திருக்கும் கொள்கை தலைவர்களுக்கும் அவர் பேசும் அரசியலுக்கும் டோட்டல் டிஃபரெண்டா இருக்குன்னு நான் சொல்றேன். இல்ல இப்போ இவரு அரசியல் பேச வரலன்றதுக்கு மட்டும் தான் நீங்க குற்றச்சாட்டா சொல்ல முடியும். ஆனா அவர் அரசியல் பண்ணலன்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இவர் அரசியல் பண்றதுக்கு சாலைக்கு வந்தாவே நீங்க அனுமதி மறுக்கிறீங்க, ஊரிய பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்க. அதாவது இந்த தலைவரை நோக்கி ஒரு பெரிய கூட்டம் கூடுதுன்னு தெரியும் போது அவரை பாதுகாக்கிறதுக்கும் இந்த மக்களை, தமிழக மக்களை, குறிப்பா அவங்க எந்த கட்சி சார்ந்தவங்களா இருக்கட்டும், அனைத்து மக்களுக்கும் முதல்வர் யாரு? தமிழக முதல்வர் தான். ஆக அந்த அனைத்து மக்களையும் பாதுகாக்க வேண்டி இருக்கக்கூடிய அரசு வந்து எங்ககிட்ட போதிய காவலர்கள் இல்லைன்றது, நாங்கள் கரெக்டான காவல்துறை கொடுத்தோம், இவங்க அதிகமாக வந்துட்டாங்கன்னு சொல்ல வருது. அப்போ உளவுத்துறை தன்னுடைய முழுமையான வேலையை பார்க்கலையா? ஒன்று. அதே போல் நீங்கள் வந்து பல காலகட்டங்களில் குற்றச்சாட்டுகளை அனைத்து கட்சிகளும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான கட்சிகள் தான். ஆனால் அவர்கள் மீது தண்டனை உறுதி செய்யப்பட்டதான் நீங்கள் சொல்ல வரீங்க. அதே அடிப்படையில் தான் இடி அப்படின்னாவே வந்து அதனுடைய நம்பகத்தன்மை தமிழக மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும், இந்தியாவுக்கே தெரியும். அப்படின்னும் போது ஏதோ ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்காக தான் அவர்கள் வந்து அந்த ஃபைலை வச்சிருக்கிறாங்க, க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் உறுதியாக தாவேக தலைவர் கண்டிப்பாக நிரபராதியாக தான் இருப்பார். அது வந்து காலம் பதில் சொல்லும். அதே போல் ஒரு தாலிக்கு 1 லட்சம் தாலியா அப்படின்ட்டு திமுக வந்து அந்த காங்கிரஸுக்கு எதிராக இருந்த நிலைப்பாடு. திமுக என்பதை விட தமிழ் தேசியம் பேசக்கூடிய அனைத்து உறவுகளும். ஆனால் இன்றைக்கு அதே ஒரு தாலிக்கு 1 லட்சம் தாலியான்னு கேட்ட தமிழ் தேசிய அரசியல் செய்யக்கூடியவர்களும் திமுக கட்சியினரும் இன்றைக்கு காங்கிரஸோடு தான் கூட்டணியில் இருந்து அவர்கள் அரசியல் பண்ணுறாங்க. பொன் முத்துராமலிங்க தேவர் காமராஜருக்கு அடுத்தது ஒரு தலைவரை மறைவுக்கு பிறகு தெய்வத்துக்கு ஒப்பா பார்க்குறாங்கன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான் சொல்லணும். அவர்களே வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கையாள தாலி எடுத்து கொடுத்தது தலைவர் கலைஞர் தலைமையில் திருமணம் நடந்தது. ஒரு காலகட்டத்தில் அவர் அந்த திமுகவோடவே அரசியல் பயணங்களை அதில் பொறுப்பை எடுத்துக்கிட்டு செஞ்சாரோ இல்லையா, அந்த ஆதரவு மனநிலையில் தான் அவர் இருந்தார். ஆனால் அவரை வந்து எதிர்கட்சி தலைவர் வரலையும் கொண்டு போனது, அவர் கூட்டணி அமைச்சது அதிமுகவோட. ஆக அவர்கள் அந்த அரசியல் சூழ்நிலை அன்றைய களம்தான் வந்து எதிரியா நண்பரான்றதை தீர்மானிக்கிறோம். அதுக்காக கடந்த காலங்களில் வந்து நாங்கள் அவர் கூட உறவாக இருந்த அண்ணன் தம்பியாக ஒன்றா பிறக்கிறாங்க, ஒரே தாயத்தில் பிறக்கிறாங்க, அந்த சொத்து பாகப்பிரிவினை பிரச்சனை வரும்போது தான் அவர்களுக்கு அந்த கருத்து முரண் வந்து அதில் எதிராக நிற்கிறாங்க. இன்றைய அரசியல் சூழ்நிலை திமுக மக்களுக்கு எதிராக இருக்கிறதுன்றத உணர்ந்து இருக்கக்கூடிய தாவேக தலைவர் அதை நோக்கி அரசியலை கொண்டு போறாரு. அவ்வளவுதான். இன்னைக்கு இதுல வந்து பின்புலம் கற்பிக்கிறது, உடனே அவங்களுக்கு பி டீம் சொல்றது, இவங்களுக்கு ஏ டீம் சொல்றது, இதுதான் வந்து அவர் அரசியலை எதிர்கொள்ள முடியல அப்படின்றத நான் பார்க்கிறேன். நான் ஏத்துக்கிறேன். விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு நீங்க அரசியல் களத்தில் உள்ளவர் உங்களுக்கு தெரியும். என்று அவருடைய திருமண மண்டபம் இடிக்கப்பட்டதோ, ரோடும் பிரிட்ஜும் கட்டுறதுக்கு, அதற்கு அப்புறம் தான் அவர் அரசியலுக்கு வரணும்னே வர்றாரு. ஏன்னா திமுக ஆட்சியில் தான் இடிக்கப்பட்டது. அது ஒரு பெரிய காரணம். அதுதான் அவர் திமுகவை எதிர்ப்பதற்கான பெரிய காரணமா இருந்துச்சு. அப்போ இல்ல நான் சொல்லிடுறேன். ஆனா விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு காரணமே இல்லையே. ஐயா, இப்போ மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவரையே வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, முழுவதுமாக ஒரு அரசியலுக்கு வந்த காரணமே அதுதான். அப்படி அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்பாக பல்வேறு மக்களுக்கு நலப்பணிகள் அவர் செய்யறது, அவர் வந்து அவருடைய ரசிக மன்றத்துக்கு ஒவ்வொரு மாவட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான்லாம் வந்து வாலிப பருவத்தில் இருக்கும்போது அந்த 3 சக்கர அந்த வண்டிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகள் தோழர்கள் அதிகப்படியாக வந்து
விஜயகாந்த் அவர்களால் அனுமதிக்கப்பட்டது. ஆக அந்த மாதிரியான வாகனங்களை பார்த்துருக்கிறேன். பல்வேறு மருத்துவமனைகளில் வந்து அந்த நோயாளிகளுக்கு படுக்கைகளை வந்து அவர் வழங்கியிருக்கிறதெல்லாம் பார்க்குறேன். ஆக அவருக்கு வந்து ஏற்கனவே அது அரசியல் ஆர்வம் இருக்குது, அந்த மக்களோட தொடர்பு இருக்குது, அந்த செயல்பாட்டில் மக்களுக்கான நலத்திட்டங்களை அவர் வந்து தன்னை ஈடுபடுத்தியிருக்காரு. ஆனால் அந்த வேகம் வேணால் அந்த நேரத்தில் வந்திருக்கலாம். இல்லை, நீங்கள் சொன்ன கருத்து எதுலையுமே நான் முரண்படலை. விஜயகாந்தை பற்றி நீங்கள் சொன்ன கருத்து, விஜயகாந்த் ஒரு போற்றக்கூடிய மனிதர். அவருடைய அரசியலுக்கு முன்பே அவருடைய சமூக சேவைகள் நிறைய இருந்தது, நிறைய உதவி செஞ்சிருக்காரு. அது இல்லாம கூட உள்ளவங்க எல்லாம் உயர்த்தி விட்டுருக்காரு. சினிமா துறையில் நல்ல சாப்பாடை கொண்டு வந்தது விஜயகாந்த் அவர்கள் தான். நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவர் வந்து ஒரு அரசியலுக்கு வரக்கூடிய காரணம் வந்து அதுவும் ஒரு காரணம்ன்றான். அவர் சத்திரம் இடிக்கப்பட்டதும் அவருக்கு ஒரு அரசியல் நகர்வை நோக்கி நகர்த்தியதுக்கு முக்கிய காரணம்னு சொல்ல வரேன். அந்த ரிவெஞ்சு தான் அவர் திமுக மேல எடுத்தது. அதுக்கப்புறம் அவரை வந்து கூட்டணிக்கு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று போட்டிக்கிட்டாரு, ஒன்றும் இல்லாமல் போச்சு. திரும்பி திமுகவான்னு டயலாமால இருக்கும்போது கலைஞரும் கூப்பிட்டாரு, ஜெயலலிதா அம்மையாரும் கூப்பிட்டாங்க. இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு அம்மையாரிடம் போனார். அம்மையார்கிட்ட போய் ஜெயிச்சு எதிர்கட்சி ஆனார். எதிர்கட்சியாகி அவர் பண்ண ஒரே தவறு, சட்டசபையில் நாக்கை துருத்தி சண்டை போட்டோன்னா அந்த கட்சியை ரெண்டாக உடச்சிட்டாங்க. அதோட உடம்பு சரியில்லாமல் போனவர் தான் விஜயகாந்த். இன்னொன்று, நம்ம தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியாவது திமுகவோட நீங்கள் கூட்டணி வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கட்சியுடைய வளர்ச்சி ஒன்றுமே இருக்காது. நீங்கள் 50 ஆண்டு காலம் நீங்கள் எடுத்து பாருங்க. அதுக்கு இவங்க கூட கூட்டணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்சி இண்டிவிஜுவலாக போட்டியிட்டு ஒரு இடம் ஜெயிச்சிச்சுன்னு சொன்னீங்கன்னா எதுவுமே கிடையாது. வரும்போது வேணா நிற்கும் போது யாருக்கிட்டையும் கூட்டணி வைக்காம ஃபர்ஸ்ட் வராங்க பாருங்க, வந்து நிற்கும் போது வேணா 1, 2, 3 ஜெயிச்சிருப்பாங்க. கூட்டணி போயிட்டு வந்து யாருமே ஜெயிச்சது கிடையாது. நீங்க அரசியல் நகர்வுல 50 ஆண்டுகள் எடுத்து என்ன காரணம் அப்படின்னா இங்க 2 பேர் தான் மாசு, அதிமுக திமுக. இதை நீங்க உடைக்கணும் அப்படின்னா எம்ஜிஆர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரு கூட திடீர்னு கட்சி ஆரம்பிச்சு திடீர்னு திமுகவை எதிர்க்கல. சரி, கிட்டத்தட்ட அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்தவர், கலைஞரால் திமுகவுக்கு கொண்டு வரப்பட்டு அண்ணாவின் பேச்சால் ஈர்க்கப்பட்டு பெரியாரின் கொள்கைகளை பார்த்து பரவசமடைந்து அவர் திமுக உள்ள கலைஞரால் கொண்டு வரப்பட்டவர். கிட்டத்தட்ட 10 வருஷம் திமுக கட்சியில் அவர் வந்து சின்ன சின்ன பொறுப்புல இருந்து மேல வர்றார். கண்டிப்பா. அதுக்கப்புறம் அவர் வந்து எம்எல்ஏ ஆகிறார். அண்ணா இருக்கும்போது 67 சூடுபட்டு தொகுதிக்கு போகாமே எம்எல்ஏ ஆகிறார். அதெல்லாம் யாருக்குமே நடக்கல. எம்எல்ஏ ஆகிறாரு. அதுக்கப்புறம் அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் கட்சியின் பொருளாளர் ஆகிறாரு. சினிமாவில் நடிக்கணுன்றனால வாரிய தலைவர் ஆகிட்டு எனக்கு அமைச்சர் வேணான்ட்டு கலைஞர் தலைமை ஏற்று அவர் செயல்படுறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடந்த சில முரண்பாட்டால் அவர் கட்சியை விட்டு விலகிறாரு. விலகி தனியாக ஆரம்பிக்கிறார். தனியாக கட்சி ஆரம்பிச்சு கூட ஃபர்ஸ்ட் ஒரு இடைத்தேர்தலை சந்திக்கிறார். அதில் வெற்றி பெற்றால் தொடருவோம், தோற்றா கட்சி வேணாம் சினிமாவுக்கு போயிடலான்னு முடிவு பண்றாரு. அதில் ஜெயிக்கிறார். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த கான்ஃபிடென்ட் வருது. உடனடியாக 75 தேர்தல் ஆட்சி கலைக்கப்பட்டு தேர்தல் வரும்போது காங்கிரஸுடன் இணைந்து போட்டிடுறாரு, வெற்றி பெறார். இதுதான் எம்ஜிஆர் அவர்களுடைய வரலாறு. அப்ப எம்ஜிஆர் என்ற மாஸ் ஹீரோ, தமிழ்நாடே கொண்டாடக்கூடிய ஹீரோ, அவரே எடுத்தோன்னு டமால் வந்து நான் சிஎம் ஆகணும்னு சொல்லவே இல்லையே. அப்ப எம்ஜிஆரோட விஜய் மாசுன்னு சொல்ல வரீங்களா? அதாவது தோழர், அன்றைக்கு எம்ஜிஆர் ஒரு பெரிய மாஸ், அதுல மறுக்கிறதுக்கு இல்லை. எம்ஜிஆருக்கு எதிராக நின்ன ஒரு அரசியல் சாணக்கியர், அரசியல் அனுபவம் மிக்க கலைஞர், அதுல மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு அந்த இடத்துல கலைஞர் இல்லை ஒன்று. அதே போல ஒரு மாஸ் லீடருக்கு அடுத்த மாஸ் லீடரு அயன் லேடி சிங்கப்பெண். ஆக்சுவலா எதிரணியில் இருந்தாலும் கூட பெண்கள் ஒரு மாற்று கட்சியில் இருந்தாலும் கூட தன்னை ரோல் மாடலாக ஒரு அரசியல் தலைவர் எடுத்துக்கிறாங்கன்னா அம்மையாரை தான் எடுத்துப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு இரும்பு பெண்மணி. அவர்களும் இன்றைக்கு களத்தில் இல்லைன்றதை நீங்க உணரணும். ஆக திமுக வழி நடத்துறது கலைஞரும் இப்போ இல்லைன்றத நீங்க அட்வான்டேஜா இருக்கும்னு சொல்றீங்க. உறுதியா தோழர். சரி, ஆனா இன்னும் அந்த ரசிகர்களாவே இருக்காங்களே, கட்சி தொண்டர்களா மாறினா தானே உங்களுக்கு வந்து அது கரெக்டா இருக்கும். இன்னும் அந்த வண்டியில போய் கீழே விழுவுறது, மரத்து மேலே ஏறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு. சமீபத்தில் திமுக நடத்துகிற நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. திருவண்ணாமலையில் பிரியாணிக்கு சண்டை போட்டுக்கிட்டதும், பிரியாணி அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு போனதும், அங்கே இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி முடிவுறதுக்கு முன்ன அங்கே அந்த அலங்கார பந்தல்கள் இருக்கக்கூடிய அந்த வாழை தார்கள்லாம் வந்து, அதாவது நிகழ்ச்சி முடிஞ்சதோ முடியலையோ, ஆக ஆரம்பத்தில் அந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள், விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஊடகங்கள் மூலமாக மறைக்கப்பட்டது. ஊடகங்கள் அதுக்கு எடுக்க தயாராக இருந்தாலும் கூட காவல்துறை அதிகாரங்கள் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அந்த செய்தி வெளிவராத பார்த்துக்கிட்டாங்க. ஆனா தாவேக்காக்கு அந்த நிலைமை இல்லை. இல்ல, ஆமா, தாவேக்காக்கு அதுக்கான ஒரு மிகப்பெரிய மீடியா சப்போர்ட்டே இருக்கு. எந்த மீடியா சப்போர்ட் இருக்கு? நிறைய இருக்கு. இல்ல, அதை யூகம் எதை வேணாலும் சொல்லலாம். நீங்களே பார்க்கும்போது இல்ல, எங்களுக்கு அமெரிக்க அதிபர் கூட சப்போர்ட்ல இருக்கிறாரு கூட நீங்க சொல்லலாம். அது வேற அப்படின்னு வச்சுங்க. மேபி இருக்கலாம். அது மாதிரி அடுத்த குற்றச்சாட்டு நீங்க அப்படி கூட கொண்டு போவீங்க.
ஏன்னா குற்றம் சொல்றதுன்னு ஆயிப்போச்சு. என்ன சொல்றேன் சார், மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம்ன்றது யதார்த்தம். அது அரசியல் வந்துட்டீங்க. நாங்க கேட்கிற அரசியல் என்னன்னா தோழர் ஒண்ணு தோழர், கரூர் பிரச்சனையே பேசுறீங்க தோழர். கரூருக்கு அப்புறம் அண்ணன் செங்கோட்டையன் வந்த பிறகு நடந்த நிகழ்வு எவ்வளவு மிக சிறப்பாக நேர்த்தியாக இளைஞர் படையை வந்து ஒழுங்குபடுத்தி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத சிறப்பான நிகழ்ச்சியா நடந்ததா இல்லையா? ஆக அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க எது எங்களுக்கு அனுபவம் இல்ல, ஒரு அனுபவசாலி வந்தனால தான் நாங்க ஒழுங்கா பண்ணோம். அப்ப விஜய்க்கு அனுபவம் இல்லன்னு ஒத்துக்கிறீங்க. விஜய் ஒரு நிகழ்வு தலைவரே பிரச்சனை ஆயிடுச்சு இல்ல தலைவர் ஈரோட்ல கரெக்டா நான் என்ன சொல்ல வரேன், அவ்வளோ மக்களுடைய கிரேஸ் இருக்கக்கூடிய எம்ஜிஆரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த தேர்தலில் ஜெயிச்சா கட்சி தொடரும், இல்லைன்னா கட்சியை இழுத்து மூடிட்டு நம்ம வந்து சினிமாவுக்கு போயிடலான்னு முடிவு எடுத்தாருன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. தோழர் சொன்ன வார்த்தை தான். ஆமாம், அவ்வளோ பெரிய அந்த கிரேஸ் இருக்கக்கூடிய தலைவருக்கே அந்த நிலைமைன்னா விஜய் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கு நவீன காலங்களில் அன்றைக்கி எம்ஜிஆர் வந்தாருன்னா அந்த செய்தி போய் சேர்றது கூட ஒரு நாள் ஆகும். இன்றைக்கி எல்லாருமே அந்த வாட்ஸ்அப் அதை பகிரி வச்சுருக்கான், இன்டர்நெட் வச்சுருக்கான், உடனே போய் சேருது. ஆக இந்த தலைவர் வந்து நேரடியாக இறங்கி வேலை பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? காவல்துறை நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டீங்க. இல்லை, நீங்கள் காவல்துறை மேலே குற்றமே சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து காவல்துறையுடைய பர்மிஷன் இல்லாம எந்த கூட்டமும் நடக்காது. நீங்க வந்து மகாபலிபுரத்துல இன்டோர்ல நடத்தணும்னா கூட நீங்க அனுமதி இல்லாம நடத்த முடியாது. ஆமா ஆமா. அப்ப எப்படி காவல்துறை நீங்க குறை சொல்றீங்க? காவல்துறை உங்களுக்கான அனுமதியை கொடுக்குறாங்க. ஓ, இன்டோர்ல 4 செவத்துக்குள்ள நடக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுத்துருவீங்க? இல்ல இல்ல, அப்போ அந்த பாதுகாப்பு சட்ட ஒழுங்கு கையில இல்லன்றதை உறுதிப்படுத்துறீங்க. அதாவது நீங்க ஒரு மாநாடு நடத்த போறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு லெட்டர் எடுத்துட்டு போயிட்டு பர்மிஷன் கேக்குறீங்க. ஆமா. போலீஸ் ஆபீசர் என்ன கேட்பாங்க? உங்களை ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க? எவ்வளவு ஸ்ட்ரென்த் வருவீங்கன்னு கேட்பாங்க. முதல்ல கேட்பாங்களா? கண்டிப்பா. நீங்க அதுல எழுதணும், சார் 50,000 பேர் அப்படின்னு தான் எழுதணும். சார் 50,000, 1 லட்சம், 2 லட்சம் பேர் வருவாங்க, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. சரி, நீங்க ரைட்டிங்ல எவ்வளவு பேர் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அதை சொல்லுங்க. 25ல இருந்து 50னா 25ல இருந்து 50ன்னு எழுதுங்க. இல்ல 25,000னா 25,000 எழுதுங்க. இல்ல, இதுதான் போலீஸோட புரோட்டோகால். போலீஸ் இதுதான் கேட்பாங்க. மகிழ்ச்சி. அப்ப நீங்க ஒரு கரூர்ல கொடுக்குற அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட கொடுக்கும்போது அவர் கொடுத்தது 10,000 நம்பர் கலந்துப்பாங்க. அப்ப போலீஸ் சொல்றாங்க எல்லா இடத்துலயும் கூட்டம் அதிகமா வரும்போது நீங்க இதுல 10,000 போடுறீங்க, கரெக்டா இருக்குமா? அதுக்கேற்ற ஸ்ட்ரென்த் தான் போலீஸ் அனுப்புவாங்க. அது உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை. கண்டிப்பா. விஜய் ஒன்னும் போலீஸுக்கு வேண்டப்படாதவில்லை. அப்படி போலீஸ் ஆரம்பத்துல இருந்து இந்த கவர்மெண்ட் வந்து அவருக்கு வந்து குறைச்சல் கொடுக்கணும்னா முதல் மாநாட்டுல இருந்தே குறைச்சல் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா. ஓகேங்களா? மதுரை மாநாடும் நல்லபடியா நடத்தினாரு, விக்கிரவாண்டியும் நல்லபடியா நடத்தினாரு, அதுக்கப்புறம் திருச்சியில நல்லபடியா போனாரு, நாகப்பட்டினம் போனாரு. எல்லா ஊர்லயுமே அசம்பாவிதங்கள் இல்லாம அவர் கிளீனா போயிருக்காரு. அங்க வந்ததுக்கு மெயின் ரீசனே 6 மணியை தாண்டி 7:30 மணி வந்தது ஒரு பெரிய பாதிப்பு. இன்னொன்னு, அந்த வண்டி வரதுக்கு முன்னாடியே ஒரு ஆபீசர் சொல்றாங்க, அது ரெக்கார்டா எல்லா டிவிலையுமே இருக்கு, ஏங்க ரொம்ப நெருடியா இருக்கு, இந்த வண்டி போக வழி இல்லை, நீங்க இங்க இருந்தே பாத்துட்டீங்கன்னா இந்த கூட்டம் இங்க இருந்து கலைஞ்சிரும், நீங்க உள்ள இருக்கும்போது இல்ல இருக்கும்போது உங்களை பார்க்க வரும்போது இன்னும் கிரௌட் அதிகமாகும்ன்றது ஒரு தகவல். அப்ப அதை மீறி போகும்போது தான் அங்க இஷ்யூ ஆகுது. கண்டிப்பா. இப்போ இன்னொன்னு, நீங்க சொன்ன மாதிரி ஈரோடுல மட்டும்தான் வாட்டர் பாட்டில் எல்லாமே கிளீனா கொடுத்துருக்காங்க. அப்ப காலையில இருந்து அங்க நின்ற பொதுமக்களுக்கு உங்களை பார்க்க வந்தவங்க தான், அந்த செத்து போனவங்களும் உங்களை பார்க்க வந்தவங்க. ஆமா, வேற யாரையும் பார்க்க வரல. உங்க ரசிகர்கள் ஒண்ணு, நீங்க யாருன்னே தெரியாம வந்த சின்ன சின்ன குட்டி குழந்தைங்க எல்லாமே இறந்து போனாங்க. அப்போ உங்களை பார்க்க வந்தவங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்க தான் அதை வந்து வழிநடத்தவங்கள்ட்ட சொல்லணும், என்ன ஏது. அது கூட பரவாயில்ல, நீங்க அந்த ஸ்பாட்ல இல்ல, போயிட்டீங்க, போலீஸ் சொன்னாங்க போயிட்டீங்க, 4 நாள் கழிச்சு சொல்றீங்க, அது யாரு சொல்லி சொன்னீங்கன்னு தெரியாது. ஆனா சம்பவ இடத்துக்கு வந்தவங்கள நீங்க வந்து இவங்க தான் காரணம்ன்றதுல எந்த வித நியாயம் இருக்கு? விஜயபாஸ்கர் அதிமுக முன்னாள் அமைச்சரும் வந்தார், திமுகல அவருக்கு பக்கத்துல வீடு செந்தில் பாலாஜிக்கு வந்தார். அதாவது பிண அரசியல் எவனுமே பண்ண மாட்டான். பிண அரசியல திராவிட கட்சி குறிப்பா திமுக ஆளுகிற திமுக பண்ணிச்சு தான் சொல்லணும். ஒரு நிமிஷம் என்ன பேச வாய்ப்பு கொடுத்தோம். இப்போ புரோட்டோகால்னு சொன்னீங்க காவல்துறை, இப்போ இவ்வளவு பேர் வருவாங்க, 100 பேர் வருவாங்க, 500 பேர் வருவாங்க, 5000 பேர் வருவாங்கன்னு வந்து காவல்துறைக்கு அனுமதி கேட்கும் போதே கொடுக்கணும்னு சொன்னீங்க. அந்த சூழல் தாவேக்காக்கு இல்லை. காரணம், சூழல் எந்த அடிப்பில் இல்லைன்னு சொன்னா, திமுக பொறுத்தவரையிலும், திமுக என்பதை விட திராவிட கட்சிகள் கூட கொண்டு போய் வச்சுக்க, நீங்க திராவிட கட்சிகள் அவங்களுக்கு எவ்வளவு பேர் வருவாங்கன்றத ஒரு ஒற்றை இலக்கம் கூட வந்து வித்தியாசம் இல்லாத சொல்ல முடியும். காரணம் என்ன, அவர்களை நோக்கி மக்கள் ஒன்று தன்னெழுச்சியெல்லாம் வரல.
இவர்கள் வாகனம் வச்சுக்கிட்டு இவர்கள் வந்து டோக்கன் கொடுத்து இவங்க பிரியாணி கொடுத்து அப்போ இவங்களே தெரிஞ்சுக்கலாம் பகுதி செயலாளருக்கு நம்ம 2000 டோக்கன் கொடுத்தோம், மாவட்ட செயலாளர் 10,000 டோக்கன் கொடுத்தாரு, ஒன்றிய செயலாளர் 1000 டோக்கன் கொடுத்தாரு, ஆக மொத்தம் நம்ம 9,500 பேர் நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம கூட்டுறதுக்கு தலைமை சொல்லியிருக்குது. ஏன்னா அவங்க தலைமை அவங்க அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உத்தரவு போடுவாங்க. தேர்தல் நேரமா 20,000 பேர் கூட்டுனா 20,000 பேருக்கு அது என்ன கொள்கைக்கு வந்திருக்காங்க, எந்த தலைவர் அங்கே வந்து பேச போறாருன்றது கூட அங்கே வந்து கூட்டத்துக்கு தெரியாது. அந்த மாதிரியான கணக்கு திட்டமிடலோடு வந்து பணம் கொடுத்து கூட்டு வரவங்களால சொல்ல முடியும். ஆனால் இது காற்றாற்று வெள்ளம் போல இந்த தலைவரை நோக்கி இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து தன்னெழுச்சியாக வந்து அவங்க கூடும்போது 10,000 பேர் கூட்டணுன்றது தான் இலக்காக கூட தவக்காக்கு இருக்கும். ஆனாலும் கூட அங்கே வர்றது 1,00,000 பேர் வந்துட்டா அதை கட்டுப்படுத்துகிற இடத்துல அரசு இருக்கா, தாவக்காவே தான் கட்டுப்படுத்திக்கணுமா? அதை இல்லை, எல்லா கட்சிக்குமே ஒரு தொண்டர் படை இருக்கு. அவங்க வந்து மேக்சிமம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 6 மணிக்கு அந்த கூட்டம் அசம்பிள் ஆகி 8 மணிக்கு விஜயை பார்த்திருந்தா யாருமே இறந்திருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இறந்தவங்களுடைய பிஎம் ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து மயங்கி விழுந்து தண்ணி தாகம் எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல விழுந்துதான் இறந்திருக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் எப்போ வந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா மதியமே வந்துட்டாங்க, 12 மணிக்கே வந்துட்டாங்க. அப்ப அந்த 12 மணிக்கு வந்த ஏஜ்டு, அந்த கர்ப்பிணி, இந்த மாதிரி உள்ளவங்க தான் அந்த கூட்ட நெரிசல்ல மூச்சு திணறல் வந்து மயங்கி விழுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் குறைஞ்சிருச்சு. இப்ப இதுதான் வந்து சொல்றாங்க பிஎம்லயும் மற்ற டாக்டர்ஸும் சொல்றாங்க. அப்ப அந்த காரணம் என்னன்னா, நம்ம 3 மணிக்கு அங்க வர வேண்டிய ஆளு வரல, 6 மணிக்கு வரல, 7:30 8 மணிக்கு தான் அங்க வந்து நம்ம ரீச் ஆகிறோம். அப்ப எப்படியும் பார்த்தரணும்ன்ற ஒரு ஆசை தானே கண்டிப்பா நிக்கிறவங்க வந்து அப்ப விழும்போது இவங்க முறையான தண்ணீர் பாட்டில்களோ முறையான விஷயங்கள் ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா இந்த இறப்புகளை தவிர்த்திருக்கலாம். இதை வந்து போலீஸ் தான் இது காரணம். போலீஸ் அங்க இருந்தனால தான் மேக்சிமம் இதுக்கு மேல இறப்பை தடுத்ததுக்கு காரணமே போலீஸ் தான். ஏன்னா அவரு அந்த சம்பவ இடத்துக்கு முன்னாடி பாயிண்ட்ல தான் விஜய் பேசுறாரு, நான் வந்து தமிழக போலீசாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன், ஏன்னா இது வரைக்கும் ரொம்ப அழகா எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து நல்லா கூட்டத்தெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி பாராட்டிட்டு அடுத்த இடத்துல இந்த சம்பவம் நடக்குது. அப்ப போலீஸ் அங்க நீங்க அந்த வீடியோ எல்லாம் ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியல. மிகப்பெரிய பரபரப்பா இருந்தது. எல்லா ஊடகமும் எல்லா ஊடகமும் அதுல கவனம் செலுத்துச்சு. அதாவது ஒரு புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி அங்கே பெருந்திரளான கூட்டம் கூட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது உடனடியாக அங்கே வந்து அதை நெறிப்படுத்துறதுக்கு ஒரு 2,000 பேரையோ 5,000 பேரையோ வந்து அங்கே கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு சரகம், அதாவது காவல்துறையினுடைய துணைத் தலைவர் டிஐஜி சரகம் இருக்குது, ஐஜி சரகம் இருக்குது, மண்டலம் இருக்குது, டிஜிபி இருக்கிறாங்க. ஆக அவர்கள் வந்து உளவுத்துறை இருக்குது, அவங்களுக்கு காவல்துறை உளவுத்துறை இருக்குது. இப்போ இந்த தலைவர் வந்து இந்த நேரத்துக்கு வரேன்னு சொன்னார், அதுக்கு அங்கே காலதாமதமாகுது, அங்கே நெரிசல் அதிகமாக இருக்குது. இன்னும் நெரிசல் அதிகமாக கூட்டம் சேர்ந்துட்டே இருக்குது. இந்த கூட்டம் இந்த மணிக்கு இந்த தலைவர் இந்த இடத்துக்கு வந்து சேரும்போது இன்னும் பெரிய ஒரு நெரிசல் உருவாகும் அப்படின்ற திட்டமிடலை ஏன் வந்து காவல்துறையால் பண்ண முடியாதா? அருகாமை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகமாக அதை கூடுதல் பலத்தை கொண்டு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்து இந்த ஆட்சிக்கு கடந்த காலங்களில் வாக்கு செலுத்தி இந்த ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்ச இந்த முதல்வருக்கு ஓட்டு போட்ட இந்த மக்களை முதல்வரால் காப்பாற்ற முடியாதா? ஆனா அதாவது இப்போ ஆரம்பிச்ச விஜய் வந்து உடனே தொண்டர் படை இறக்கி அப்படியே அந்த மீட்பு பணியில வந்து அந்த மக்களை பாதுகாத்தணும்னு நீங்க சொல்ல வரீங்க. ஆனா உளவுத்துறை எல்லாமே கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய காவல்துறை கூட்டம் சேர்ந்துட்டே இருக்குது. பக்கத்து மாவட்டத்திலேருந்து இன்னும் 200 போலீஸ் கேட்கலாம், இன்னும் அடுத்த மாவட்டத்திலேருந்து இன்னொரு 200 போலீஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி அந்த மக்களை பாதுகாக்க மாட்டாங்க. அப்படி இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா அந்த அதிகாரம் காவல்துறைக்கு இல்ல, உளவுத்துறைக்கு இல்ல, அரசாங்கத்துக்கு இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி உடனே ஒரு இன்ஸ்பெக்டர் ஏசியை போன் போட்டு ஒரு 200 பேர் அனுப்ப மாட்டாங்க. தோழர் என்ன தோழர், ஒரு பேரிடருக்கு இப்போ ஒரு நகராட்சியில இதுவும் பேரிடர் தான் தோழர். ஒரு மிகப்பெரிய அதுதான் தோழர், சம்பவம் வந்து 1 நிமிடத்தில் நடந்தல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி காலையில இருந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்குது நீங்க சொல்ல வரீங்க. அந்த கூட்டம் இந்த இடத்துல இப்படி இருக்குது, இந்த கூட்டம் இது இவ்வளவு கூட்டம் கூடுது, இந்த கூட்டம் இந்த தலைவர் வந்து உள்ள வரும்போதுமே நிறுத்துறாங்க. ஆமா, நீங்க போகாதீங்க, ஆதவர்ஜினாவோட தான் சொல்றாங்க. நீங்க உள்ள போனீங்கன்னா கிரௌட் அதிகமா இருக்கு, அது வந்து இன்னும் திரண்டு வரும்பொழுது ஏதாவது அசம்பாவிதம் ஆயிட போது நீங்க இங்கேயே நிறுத்தி அவரை பேச சொல்லுங்கன்றத ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் முன்கூட்டியே யார்கிட்ட சொல்றாரு, ஆதவர்ஜினா கிட்ட சொல்றாரு. அது ரெக்கார்டே இருக்கு. சொல்லும் போது அதை அவங்க யாரும் கண்டுக்கல, ஆதவர்ஜினாவும் புஷியும் கண்டுக்கல, போயிட்டாங்க. அது போலீஸ் ஸ்டேட்மெண்ட் உண்மை தோழர், அப்படி இருக்கலாம் தோழர். ஆனா காவல்துறையும் ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய அரசும் வந்து நமக்கு எதிராக நிக்குதுன்னும் போது
இவர்கள் உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா, நம்ம உரிய பாதுகாப்பு அவங்க கொடுத்துருக்காங்க காவல்துறை, எவ்வளவு நெரிசல் இருந்தாலும் அதை வந்து காவல்துறை கையாளன்ற நம்பிக்கையில தான் வந்து அந்த தலைவர் அந்த இடத்துல வராரு. நீங்க சொல்லுங்க கரெக்ட் தான். காவல்துறை நமக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா திருச்சிலேயே இந்த மாதிரி நடந்திருக்கணுமே, நாகப்பட்டினத்துல நடந்திருக்கணுமே, திருவாரூர்ல நடந்திருக்கணுமே. அப்ப அங்கெல்லாம் இதை விட கூட்டம் வந்ததோ அப்ப அங்க போலீஸ் அங்க கண்ட்ரோலா பல்வேறு பல நிகழ்வுகள்ல வந்து ஒரு சில இடத்துல விரும்பத்தக்காத சம்பவம் நடக்குது, ஒரு சில இடத்துல சரியாத எந்த ஒரு சிக்கல் இல்லாத கடந்து போயிடுறோம். அது கோயில் திருவிழாக்களா இருக்கலாம், இல்ல பொது கூட்டங்களா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்போ இல்ல அதுதான் தோல மதுரையில பாத்தீங்கன்னா அழகர் ஆத்துல இறங்குற விஷயம் பாத்தீங்கன்னா லட்சம் பேர் கூடுவாங்க. அங்க என்னைக்குமே இந்த மாதிரி நடந்தது இல்ல கடவுள் அவர்களால் நீங்களே அது அந்த விஷயத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. கட்டுக்கோப்பான அந்த மக்கள் எல்லாத்தையும் உடைச்சி ஒரு வழி பண்ணிட்டாங்க பசங்க. கட்டுக்கோப்புக்கு அப்பாற்பட்டு அங்க வந்து ஒரு தோல் பையில வந்து தண்ணி பீச்சி அடைக்கக்கூடிய வழக்கத்தை வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. எதுல? அந்த அழகர் திருவிழால. இது வந்து இன்றைக்கு நேத்து உருவாக்கப்பட்டது இல்ல. இல்ல ஒரு நிமிஷம் பண்ணிக்கணும். அப்படிலாம் இல்ல காலங்காலமாக இது வந்து தொன்று தொட்டு ஒரு மரபா வருது. இது மரபு வந்து என்ன காரணம்னா அங்க வந்து ஹீட் ஸ்ட்ரோக், அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த மக்கள் நெரிசல் இருக்கும்போது அந்த உஷ்ணம் அதிகமா ஏற்பட்டு அந்த மக்களுக்கு உயிரிழப்பு. மக்கள் வந்து அதை கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி போயிடுறாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணல. அந்த கோயில் திருவிழா நிர்வாகம் வந்து அதை ஏற்படுத்தல. ஆனாலும் காலங்காலமாக வந்த நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் அதை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இப்போ வந்து இந்த நிகழ்வு பொறுத்தவரையிலும் நிகழ்ச்சி நடத்துறது தாவேக்காவா இருந்தாலும் கூட இவ்வளவு பெரிய மக்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் வரும், இது மாதிரியான சிக்கல் வரும். அது வேற நீங்க வேற வந்து ஏறக்குறைய 70 ஆண்டு 60 ஆண்டு அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய கட்சி தான் நீங்க ஆட்சி ஆள்றீங்கன்னு வேற நிறைய இடத்துல நீங்க சொல்லிக்கிறீங்க. ஏன் நீங்க பாதுகாக்கல? அதே இடத்துல ஏன் பாதுகாக்கல? அதே இடத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இபிஎஸ் அவர்கள் அதே பிரச்சாரம் பண்ணிட்டு போறாரு. இதே கூட்டம் தான் அங்கே இருந்துச்சு. ஆமாங்க. ஏன் அங்க எதுவும் அசம்பாவிதம் நடக்கல? டோக்கன் கொடுத்து வரவங்க எல்லாம் வந்து தலைவர் முகத்தை பார்க்கல நினைப்பாங்க. இங்கேயும் பாதி பேரை வண்டியில கூட்டு. நான் தோழர் வந்து மிக மூத்த நெறியாளர், எனக்கு தெரியும். உங்களை நீண்ட ஆண்டுகளா எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க திமுக நடத்துற அண்ணா திமுக நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு போயிட்டு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, நீங்க யாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னு மட்டும் ஒரு 4 பேர் வெளிப்படையா பேசுறீங்களா? நீங்க எதுக்காக வந்தனே தெரியாது. டெம்போ டிராவலர்ல அதான் தோழர் இப்போ வயது மூத்த பெரியவங்க எல்லாம் கூட்டு வந்துருவாங்க. அவங்க எந்த கொடி பிடிச்சிக்கிற கூட அந்த கொடி பிடிச்சிக்கிற கலர் கூட அவங்களுக்கு தெரியாது. போகும்போது டோகன் போகும்போது டோகன். ஆக ஒரு மக்கள் பிரியப்படுற தலைவருக்கும் பணத்துக்காக வரக்கூடிய கூட்டத்தை சேர்க்காதீங்க. பிரியப்பட்டு வர தலைவரை உணர்வுபூர்வமான கூட்டம், இது உணர்ச்சி மிக்க கூட்டம். அதாவது ஒருத்தர் 10 ரூபா பாலாஜி சொல்லுவாரு, இது வந்து கட்டுக்கணக்கான கூட்டம் இல்ல, கட்டுப்பாடற்ற கூட்டம் இல்ல, இது உணர்ச்சியற்ற கூட்டம் இல்ல, உணர்ச்சி பூர்வமான கூட்டம். அப்போ உணர்ச்சி பூர்வமா வர ஒரு கூட்டத்தை தன்னை பார்க்க வர கூட்டத்துக்கு நீங்க எவ்வளவு அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? அப்போ விஜய் போய் எல்லாருக்கும் இறங்கி அவரே பார்க்கணும்னு சொல்ல வரீங்க. அப்ப நீங்க அரசுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்க. அரசு தான் இதுக்கு காரணம்னா விஜய் எதுக்கு அவங்களை கூப்பிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்? என் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு விடலாம். அது வந்து தன்னுடைய ஒழுக்கம், அதாவது ஒழுக்கம்ன்றதை விட தன்னுடைய மனிதாபிமானம். அதாவது நீங்க இன்னொரு விஷயம் சொல்றீங்க. இப்போ ஒரு நிமிஷம் தோழர் கூட்டி வந்து கூட நீங்க செஞ்சுக்கலாம். மகிழ்ச்சி வா, வர முடியல, பொண்ணு மாப்பிள்ளைய வீட்டுக்கு வர வச்சு ஆசீர்வாதம் பண்றதெல்லாம் இருக்கு அரசியல்வாதி. தப்பு இல்ல. ஆறுதலை அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தேடி போய் சொல்லுன்னு தான் சொல்லியிருக்காங்க. உண்மை. ஆறுதலை கூப்பிட்டு வச்சு சொல்றது என்ன மாதிரியான லாஜிக்? நீங்க தான் பிண அரசியல் பண்றீங்களா? இப்போ விஜய் வந்து அந்த களத்துல நிக்கலன்னு சொல்ல வரீங்க, அருகாமையில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் வந்தாருன்னு சொல்ல வரீங்க, அன்பில் மகேஷ் வந்தாருன்னு சொல்ல வரீங்க, 10 ரூபா பாலாஜி வந்தாருன்னு நீங்க சொல்ல வரீங்க. சொன்னீங்க இல்ல இல்ல இவங்க எல்லாம் வந்து இல்ல சம்பவம் நடந்தோடனே அரசு சார்புல வந்து அமைச்சர் பக்கத்துல இருக்காரு, வந்து அரசு சார்புல ஊரிய பாதுகாப்போட உங்க காவல்துறை அந்த படை பலத்தோட நீங்க வரீங்க. ஏற்கனவே குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு அரசியல்ல வளரக்கூடாது, அந்த அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துல கூட வந்து உங்க ஆதரவாளர்களை வச்சுட்டு செருப்பு வீசுறீங்க. இப்படி விரும்பத்தக்காத செருப்பு வீசுறதுக்குலாம் எக்ஸ்பிளைன் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அஜித், அதாவது விஜய் திரும்பி பார்க்கலன்னு அங்க பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்த ஒரு பையன் வந்து அவர் கவனத்தை ஈர்ப்பதற்கு அவன் பேட்டியே கொடுத்துட்டான். எல்லா தொலைக்காட்சியிலும் வந்துருச்சு. எல்லாமே நேர்மையா தான் வந்து பேச வச்சிருப்பாங்கன்றது நாங்களும் நம்புறது. அந்த பையன் தாவேகாவுடைய அதாவது தோழர் அவனுக்கு எந்த ஒரு அழுத்தமும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆட்சியாளர்கள். அங்க இருக்க அது பகுதி அரசு பிண அரசுன்னு சொல்றீங்கன்னா சிபிஐ வந்தோன்னா
நீங்களாம் வழக்கு பதிவு பண்ணும்போது எதுக்கு புசி ஆனந்த் மேலேயும் மாவட்ட செயலாளர் மேலேயும் உடனடியாக சிபிஐ வந்து வழக்கு பதிவு பண்ணி விசாரிச்சுட்டு அது அடிப்படை தோழர். இப்போ ஒரு அப்ப நீங்க சொல்ற மாதிரி சிபிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே? இல்ல உங்களுக்கு பிடிக்காது டக்குனு வழக்கு வந்து ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு வாகனம் வந்து விபத்து உள்ளாக்கிறது, அந்த வாகனம் விபத்து ஆன உடனே அந்த ஓட்டுநர் மீது அந்த உரிமை வாகனத்துடைய எண் மீது வழக்கு போறது வழக்கம். அது குற்றம் இல்லையான்றது தீர்ப்புக்கு பிறகு. ஒரு விபத்து நடந்துட்டா கூட ஒரு மன்னிக்கிறேன் குற்றம் இல்லையான்றது ஒரு விபத்து நடந்துட்டா கூட அந்த விபத்து நடந்த இடத்துல கண்டிப்பா விபத்தை அவன் தவறுதலா கூட வந்து பாதிக்கப்பட்ட உயிரிழந்த அந்த நபர் வந்து தவறுதலா விழுந்திருக்கலாம். ஆனாலும் சம்பவம் நடந்துச்சு, மக்கள் ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பில் இருப்பாங்க. அந்த இடத்துல நின்னா யாரு தவறுன்னு கூட அந்த மக்களுக்கு தீர்மானிக்கக்கூடிய அந்த சூழல் இருக்காது. அந்த ஓட்டுநரை அந்த வாகனங்களை அடித்து உடைக்கிறது, அந்த ஓட்டுநர் அடிக்கிறதுலாம் யதார்த்தம். ஒரு 41 உயிர் வந்து ஆட்சியாளர்களுடைய அஜாக்கிரதை காரணமாக உயிரிழக்கப்பட்டிருக்கு, உயிர் எழுப்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக தாவேக்கா நிகழ்ச்சிக்கு வந்தக்கூடிய தொண்டர்கள் அவருடைய மனநிலை எப்படி இருக்கோ அந்த இடத்துல போய் நம்ம இன்னமும் அவர்களை வந்து அதிகமான ஒரு விரும்பத்தகாத செயல்களை அங்கே உருவாக்கிடக்கூடாதுன்றக்காக தாவேக்கா தலைவர் தூரம் நின்றாலும் கூட ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த குடும்பங்களை அழைச்சி அவர்களுக்கு உரிய நிவாரணம் என்பதை விட வீட்டில் வந்து மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்ல வரீங்க. எந்த அரசியல் கட்சி தலைவர் நிதி வேணா கொடுப்பாங்க, 10 லட்சம் 5 லட்சம் 2 லட்சம் எத்தாந்து செக் எத்தாந்து கொடுத்துட்டு அவங்க ஒரு ஏதாவது அஜித் குமார் ஒருத்தர் போலீஸ் கொல்லப்பட்டார். ஒரு பாதி வழக்கு ஒண்ணுல சிஎம் போன் போட்டு அந்த சம்பவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதான் தோழர் போன் போட்டு மன்னிப்பு கேட்கறது தப்பு இல்ல. முதல்வருங்க, அதான் முதல்வரா இருந்தா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் தானே அவரு. ஆமாங்க, முதல்வர் வந்து ஒரு போட்டு மன்னிப்பு கேட்கிறாரு, நீங்க ஓடி போயிட்டீங்களே. அதான் தோழர் முதல்வர் போன் போட்டு கேட்டாரு, அதே போன் பல போன் அந்த குடும்பத்தாரங்களுக்கு போயிருக்கு, வெளியே வரலாம். அப்போ நீங்க அதான் தோழர் இப்போ நீங்க ஒவ்வொரு ஒன்றிய செயலாளருக்கும் போன் போட்டுட்டு அந்த நேரத்துல வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து தலைவர் நேரடியா பேசினாரு, என்ன உறுப்பினர் வீடியோ போடுறாரு, அப்ப நாடகம் ஆடணும்னு சொல்ல வரீங்க. நாடகம் இல்ல, நீங்க மக்களுக்கான அரசியலை மக்களுக்காக பண்ணுங்க. எங்களுடைய தாவேக்கா தலைவர் சமமா பாருங்க. எங்க தாவேக்கா தலைவர் வந்து கேமராக்கு பின்னாடி தான் நடிப்பார், புரியுதுங்களா இல்லையா? கேமராக்கு அப்பாற்பட்டு மக்கள் களத்துக்கு வந்த பிறகு அவருக்கு நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நாடக மேடை இல்ல, மக்கள் மேடை, அரசியல் மேடை. அது அவர் மக்கள் பக்கம் நிக்கிறாரு, அவர் பக்கம் மக்கள் நிக்கிறாங்க. காலம் பதில் சொல்லும். கண்டிப்பா நம் நிகழ்ச்சிக்கு வந்து மிக அருமையான நல் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. கேமராக்கு பின்னாடி தான் நடிப்பார், முன்னாடி தான் நடிப்பார், கேமராக்கு பின்னாடி நடிக்க மாட்டார் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் கேமராக்கு முன்னாடி நடிக்கிறாரா பின்னாடி நடிக்கிறாரான்னு வருகின்ற 26 தேர்தல் மக்களின் வாக்கு மூலம் தெரியப்படுத்தப்படும் என தெரிவித்துக்கொண்டு இந்த இவ்வளவு நேரம் எங்களுடைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சி கலந்து கொண்டு சிறப்பித்த காஞ்சி தீனா அவர்களுக்கு நன்றி. வணக்கம் சார். நன்றி தோழர். ஓகே.